அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதியில அதன் தலைவர் விஜய் போட்டிடுறாரு அப்படின்னு அறிவித்த உடனே உடனடியா நிர்வாகிகள் அங்க போய் பிரச்சாரத்துக்கான ஒரு இடத்த பிடிச்சி அதுக்கு பந்தல்லாம் போட்டு அந்த பந்தலுக்கு ஏசி போட்டு, அதுதான் முக்கியம். வெறும் பந்தல் போட்டா எப்படி உங்க தலைவர் வருவாரு? ஆனாலும் அந்த பந்தல் போட்டு பந்தலுக்குள்ள ஏசி போட்டு ஒரு சுகாதார மிக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு 5 நாளா காத்திருக்காங்க. இது வரைக்கும் நடிகர் விஜய் அந்த இடத்த எட்டி கூட பார்க்கல. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் அலுவலகம் அமைஞ்சிருக்கிற பெரம்பூர் பகுதி நடிகர் விஜய் குடியிருக்கிற நீலாங்கரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த அரங்கம் அமைக்கப்பட்டு 5 நாள் கடந்துருச்சு. இந்த 5 நாள்ல ஒரு முறை கூட நடிகர் விஜய் அவர்கள் சென்று இந்த அரங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா முன்னாடி கூட அவங்க காரணம் சொல்லலாம், ஏங்க இப்ப கேட்டா திமுக அரசு விடாது, நான் பர்மிஷன் கேட்கணும் அப்படிம்பாங்க. இப்பதான் எதுவும் தேவையில்லையே, தேர்தல் அறிவிச்சோன்னு நீங்க ஒரு தேர்தல் அலுவலகம் போட்டிருக்கீங்க குளிர்சாதன வசதியோட, அதை போய் பார்க்கறதுக்கு யார் அனுமதி தேவையில்லை. ஆனாலும் நடிகர் விஜய் அவர் வீட்டுல இருந்து அங்க போகவே இல்லை. இதுதான் மிகப்பெரிய கேலிக்கூத்து. ஏன்னா உன்னோட கட்சியோட தேர்தல் அலுவலகம், அதுவும் நீ போட்டியிடுற தொகுதியில உனக்காக அமைக்கப்பட்ட தேர்தல் அலுவலகத்தை கூட போய் பார்த்து திறந்து வைக்காம அங்க எந்த பணிகளும் நீ பார்க்காம, ஆனா அடுத்து நான் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது மக்களை ஏமாத்துற செயலாதான் அனைவருக்கும் தெரிய வந்திருக்குது. நடிகர் விஜய் வழக்கம் போல சொல்லாம இல்லாம அவருடைய இயக்குனர், அவருடைய 2-3 படத்துக்கு வந்து இயக்குனர் வந்து அட்லி, அந்த அட்லியுடைய மனைவி தற்போது கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு வளகாப்பு நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். அந்த வளகாப்பு நிகழ்ச்சிக்கு அவர் இங்க இருந்து புறப்பட்டு பாம்பே போயிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் என்ன கேள்வி, பாம்பேக்கு அவர் தனியா தான் போயிருக்காரா இல்ல வழக்கம் போல அவங்கள கூட்டிட்டு போயிருக்காராங்கிற கேள்விதான் அனைவரும் மனதில் நிக்குது. அதுக்கான விட இன்று மாலை தெரிஞ்சிடும்.